சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று மோத உள்ளன. எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து மாநில முன்னாள் கிரிக்கெட் வீரர் வி கிரி தெரிவித்திருக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். இன்னைக்கு செகண்ட் செமிஃபைனல் பாகிஸ்தான்ல நடக்குது. நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. இதுல என்ன பியூட்டினா, ரெண்டு பேரும் சிமிலர் சைட், ரெண்டு பேரும் சிமிலர் பேட்டிங், சிமிலர் போலிங் அண்ட் எக்ஸலன்ட் ஃபீல்டிங் சைட். அதனால யார் பெஸ்ட் சைட்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பர்ஃபார்மிங். ஸோ இதில் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது டாஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாகிஸ்தான் விக்கெட்ஸ் எல்லாமே பேட்டிங் பேரடைஸ். அதனால் பெரிய டியூ ஃபேக்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இவங்க யார் டாஸை வின் பண்ணாலும் சரி, கிரிட் டிட்டர்மினேஷனோடு யார் விளையாடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மேட்டரில் பார்த்தாக்கா நியூசிலாந்து ரீசெண்ட் டேஸில் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அவங்க நல்லா செட் ஆயிருக்கு. தே ஹாவ் எக்ஸலண்ட் கேப்டன் சாண்ட்னர் அண்ட் தே ஹவ் காட் வெரி குட் பேட்டிங் ஃப்ரண்ட் லைன் அப். அண்ட் தென் கேன் வில்லியம்சன் இருக்காரு, அவர் பேக் போன் ஆஃப் த டீம். ஸோ மொத்தத்தில் நியூசிலாந்து ஸ்லைட்லி பெட்டர் சைட் மாதிரி எனக்கு தெரியுது. பட் சவுத் ஆப்பிரிக்கா தே ஹவ் காட் பில்லர்ஸ், பயங்கர பில்லர்ஸ் லைக் கிளாசன், மார்க்ராம், நிறைய பேர் வச்சிருக்காங்க. அதனால அவங்களும் சலைச்சவங்க இல்லை. ஸோ யார் வின் பண்ணாலும் சொல்ல முடியாது. நான் 50-50 சான்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு. அண்ட் இதில் த வின்னர் வில் மீட் இந்தியா இன் த ஃபைனல்ஸ் ஆன் சண்டே. ஸோ எந்த டீம் வந்தாலும் இந்தியாவுக்கு ஈஸி தான். ஏன்னா ஏற்கனவே நியூசிலாண்டை ஒரு தடவை தோக்கடிச்சிட்டாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா எப்போவுமே இந்தியா கிட்ட சரியாக விளையாட மாட்டாங்க. ஸோ அந்த பேசிஸில் எஸ்பெஷலி ஃபைனல்ஸ், அவங்களுக்கு பேரே சோக்கர்ஸ்னு பேர். அதனால் இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி கப் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது.